சங்க காலத்திலே ஒரு பெண் ஒரு ஆடவரோடு செல்லுதலை உடன்போக்கு என்று சொல்வார்கள். அதுபோல ஒரு பெண்ணானவள் ஒரு ஆடவரோடு கிளம்பிவிட்டால், உடன்போக்கு போய்விட்டால், அதனை ஆற்றாது அவளுடைய தாய் வருந்துகிறாள். என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஒரு ஆற்றாமை. அந்த ஆற்றாமை என்ன செய்கிறது என்றால் வசைமொழி கூற வைக்கின்றது. நம்ம இன்றைக்கு சொல்றோம் இல்லையா, சாபம் விடுதல் அப்படின்னு. அதுபோல அன்றைக்கு வசைமொழி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய மகளை பிரிந்து நான் எப்படி வருந்துகிறேனோ, நினைக்கும் போதெல்லாம் எப்படி கண்ணீர் சிந்துகின்றேனோ, அதுபோல அவனுடைய தாயும் இந்த துன்பத்தை அடைய வேண்டும் என்று வசைமொழி கூறுகிறார். எப்படி என்றால், நான் எப்படி நினைக்கின்ற நேரமெல்லாம் கண்ணீர் சிந்துகிறோனோ அதுபோல சிந்த வேண்டும். அதற்கு காரணம், என்னுடைய செல்வ மகளை, நான் சீராட்டி வளர்த்த மகளை அவன் கூட்டிக் கொண்டு போகிறான். அந்த இடம் சாதாரண இடம் அல்ல, வெம்சுரம், பெரிய வெப்பம் மிகுந்த அந்த பாலை நிலத்தில் போகின்றான். அது மட்டுமல்ல, அங்கு நிறைய துன்பம் வரும். ஒரு ஆண் மான் தன்னுடைய பெண்மானை ஆண் குரலில் கூவி அழைக்கின்றதாம், விழிக்கின்றதாம். எதற்காகன்னா, அப்பதான் அந்த மான் என்ன பண்ணிருக்குன்னா, புலிக்கிட்ட தப்பிச்சு ஓடி இருக்கு. அப்படி தப்பிச்சு ஓடினதுக்கு அப்புறம் தன்னுடைய இணைமானை கூவி அழைக்கின்றதாம். அந்த காட்சியை சொல்லி, இப்படி கடுமையான நிலப்பகுதியில் என்னுடைய மகளை கூட்டிக் கொண்டு செல்கிறான், அவனுடைய தாயும் இந்த துன்பத்தை அடைய வேண்டும் என்பதாக அந்த பாடல் நமக்கு சொல்கிறது. நினைத்தொரும் கலிழும் இடும்பை எய்துக, புலிக்கோள் பிழைத்த கவைக்கோட்டு முதுகலை, மான்பிணை அணைதர ஆண்குரல் விழிக்கும், வெம்சுரம் என் மகள் உய்த்த வம்பு அமை வல்வில் விடலை தாயே என்று அப்பாடல் வருகின்றது. இதில் அற்புதமான ஒரு சொல் உண்டு, விழிக்கும் என்று வருகின்றதல்லவா. இன்று மலையாளத்திலே ஒருவரை அழைக்க வேண்டும் என்றால் விழிச்சா அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கு கன்னியாகுமரிக்கு போயிட்டீங்க அப்படின்னா விழிக்காம அப்படின்னு இன்றைக்கு சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய அற்புத தமிழ் சொல் நம்முடைய ஐங்குறு நூற்றில் இப்படி வந்திருக்கின்றது.